ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிலா வந்த உடனே அவங்க அம்மா ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க. அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரியும், அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரியும் எல்லாருமே சேர்ந்து ஆக்ட் பண்றாங்க. இங்க சோழனுக்கு இவங்க என்னதான் பண்ண போறாங்க? இவங்களோட பிளான் என்ன? அப்படிங்கிறதே இன்னும் புரியாம அப்படியே தயங்கி தயங்கி நின்னுகிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் போட்டு சும்மா கறி விருந்தெல்லாம் போட்டு அசத்துன்னு அசத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வர முடியாதுன்னு நெனச்சேன். இப்ப நான் இந்த வீட்லயே வந்து மறுபடியும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ நிலா இருக்கும் பொழுதெல்லாம் சோழன் கிட்ட மாப்பிள்ளைன்னு தான் பேசி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நிலாவோட அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சோழன்கிட்ட நல்ல விதமா பேசுறாப்புல. ஆனா, இப்ப நிலா தனியா போனதுக்கப்புறம், நம்ம சோழன் மட்டும் தனியா இருக்கிறப்ப, அவங்க நடந்துக்கிற விதமே வேற. ஆரம்பத்துல நல்ல விதமா பேசுற மாதிரி பேசி, "என்னது நீ எங்களுக்கு சமமா வந்து உட்கார போறியா? நீ என் டைனிங் டேபிள்ல உட்காந்து என் கூட சாப்பிடும்போதே என்னால பொறுத்துக்க முடியல. இப்ப எங்க கூட வந்து உட்காருறியா? கீழ உட்காருடா" அப்படிங்கிற மாதிரி சோழன மிரட்டுறாங்க. சோழன் எதுக்குடா வம்பு அப்படின்னு வெளிய போக பார்க்குறாப்புல. ஆனா வேணும்னே இந்த நிலாவோட அண்ணன் போய் சோழன் கிட்ட வம்பிழுத்து, "என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடிடா, அடிடா" அப்படின்னு தன்னோட மூஞ்ச காமிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழன கோவப்படுத்தி அடிதடி சண்டைய உருவாக்கி, நிலாவே வந்து பார்த்தீங்கன்னா, சோழன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லணும் அப்படிங்கிறது தான் திட்டம் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம சோழன் அதை விட பயங்கர தில்லாலங்கடியாச்சே. அடிப்பாரா என்ன? அப்படியே அமைதியா சைலண்ட் ஆயிடுவாரு. "டேய் உங்கள பார்க்க வேண்டிய இடத்துல நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே சோழன் வந்து அத தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து அங்க நிலா வர அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட்டையே மாத்திர்றாங்க. ஏதோ சோழன் பயங்கரமா ஒரு சிரிப்பு கதைய சொன்ன மாதிரியும், இவுங்க அதுக்காக விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியும் அப்படியே அப்படியே திருப்பி விட்டுர்றாங்க பிளாட்ட. ஸோ சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓஹோ! இதுதான் உங்களோட திட்டமா?" அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம நிலாவும் அவங்க அண்ணியும் தனியா பேசிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, "இப்ப தான் நீ வந்துட்டல்ல, உங்க அப்பாவும் உன்ன ஏத்துக்கிட்டாரு. ஸோ உங்களோட கல்யாண விஷயத்த சொல்லி இதுக்கப்புறம் பர்மனண்டா இங்கேயே தங்கிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, இல்ல முடியவே முடியாது. நான் அவங்களோட போய் தங்கி அங்கேருந்து தான் வேலைக்கு போவேன். நான் அவங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அவங்க எங்களுக்காக ரொம்ப நல்லது பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த வீடு ஒண்ணும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. எனக்கு அந்த வீடு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அப்படி இப்படின்னு நிலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் பாண்டியனுக்கு ஃபோன போட்டு நடந்தத எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.